தமிழ்நாட்டில் உள்ள எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தி வேறு கட்சிக்கு மாற்ற தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். காவ்யா, விவரம் சொல்லலாம். வணக்கம் கௌதமி. எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதியப்பட்ட வழக்கு மற்றும் புகார்களை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனுவை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர இருப்பதாகவும் ஆளும் தாவேகா கட்சியின் உறுப்பினராக இருந்தாலும் அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தாங்கள் சொல்லும்படி நடந்து கொண்டால் சன்மானமாக 35 கோடி ரூபாய் வரை தருவதாகவும் சிலர் பேரம் பேசியதாக ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல்துறை ஆணையாளரிடம் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டது. வழக்கில் சென்னையைச் சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு, நரேஷ், மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சிலரை காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக காவல்துறை பதிவு செய்துள்ள வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடக் கோரி திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது தற்போது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குதிரை பேரம் நடைபெற்றதாக அளிக்கப்பட்ட புகார் மீது மட்டும் காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மற்ற புகார்கள் தொடர்பாக காவல்துறையின் ஆரம்பகட்ட முகாந்திரம் இல்லை என நிராகரித்து விட்டதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். ஊடகங்கள், செய்தித்தாள்கள், சமூக வலைதளங்களில் வெளியான செய்தியை கொண்டு புலன் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதியப்பட்ட வழக்கு மற்றும் புகார்களை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி காவி.